வெறும் 6000 ரூபாய் சம்பளம், பல கோடிக்கு அதிபர், எப்படி சாத்தியமானது? அரசு துறைகளில் உயர் பதவிகளில் பணிபுரியும் அலுவலர்களில் ஒரு தரப்பினர் உல்லாசவாசிகளாக வாழ்க்கையை ஜாலியாக கழிக்கின்றனர். சம்பளம் மட்டுமின்றி லஞ்சம், ஊழல் என்று அவர்கள் பல 100 கோடி ரூபாய் சுருட்டுவதில் வல்லவர்களாக இருப்பதால் ராஜபோக வாழ்க்கையில் திளைக்கின்றனர். இந்தியாவில் சில மாநிலங்களில் லஞ்சம், ஊழல் என்பது வெளிப்படையாகவே தலைவிரித்தாடுகிறது. கண்டுகொள்ள வேண்டிய அரசாங்கமே அதை அலட்சியப்படுத்துவதுதான் இதற்கு காரணம். லஞ்சம், ஊழல் போன்றவற்றில் ஈடுபடும் அதிகாரிகளை கைது செய்வது, அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்வது, அவர்களை வேறு ஊர்களுக்கு டிரான்ஸ்பர் செய்வது போன்ற நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்னும் நாட்டில் பல்வேறு இடங்களில் லஞ்சம், ஊழல் குறையவில்லை. இன்னும் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில், நலத்திட்டங்களில் ஊழல் அதிகரித்துதான் உள்ளது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் சொத்துக்களை முடக்கம் செய்து அவர்களை பணி நீக்கம் செய்வதே இதற்கு சரியான தீர்வாக இருக்கும். ஒடிசா மாநிலம் கந்தமால் மாவட்டம் பாலிகுடாவில் அரசு பொறியாளராக பணியாற்றி வருபவர் பைகுந்நாத் பெஹாரா, 52 வயது. அவர் வருமானத்திற்கு அதிகமாக கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் பைகுந்நாத் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் கூடுதல் எஸ்பிக்கள் 2 பேர், 5 டிஎஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் அடங்கிய ஒரு பெரிய குழுவினர் ஈடுபட்டனர். பைகுந்நாத் வீட்டில் பல மணி நேர லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய இந்த சோதனையின் போது 341 கிராம் தங்க நகைகள், 45 லட்சம் ரூபாய் வங்கி வைப்புத் தொகை மற்றும் முக்கிய நகரங்களான புவனேஸ்வரம், சந்திரசேகர்பூர், ஷைலாஸ்ரீ, பாட்டியா, பாண்டுவா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5 அடுக்குமாடி கட்டிடங்கள் பைகுந்நாத் பெஹாராவிற்கு சொந்தமாக இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த 5 அடுக்குமாடி கட்டிடங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு சாதாரண அரசு ஊழியரின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணமும் நகைகளும் அவரது பெயரில் சொகுசு பங்களாக்களும் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சம்பவம் ஒடிசா மாநிலம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டில் வெறும் 6000 ரூபாய் ஆரம்ப சம்பளத்தில் பணியில் சேர்ந்த பைகுந்நாத் பெஹாரா பல்வேறு பணி மாற்றங்களை பெற்று 2016ஆம் ஆண்டில் உதவி பொறியாளராக பதவி உயர்வு பெற்றார். மிக குறைந்த சம்பளத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கி குறுகிய காலத்தில் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை எப்படி அவர் சம்பாதித்தார்? எப்படி இத்தனை பணம் சேர்த்தார்? இதில் அவருக்கு உடனடியாக இருந்த கூட்டாளிகள் யார் யார் என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்பொழுது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பைகுந்தநாத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இன்னும் என்னென்ன அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அவரிடம் உள்ளது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என அரசு துறை அலுவலகங்கள், நீதித்துறை, வட்டார போக்குவரத்து துறை, பதிவுத்துறை, பள்ளி கல்வித்துறை என எல்லா இடங்களிலும் இன்று லஞ்சம், ஊழல் என்பது உரையோடி போய்விட்டது. அதுவும் போதிய படிப்பறிவும் விழிப்புணர்வும் இல்லாத மக்கள் உள்ள மாநிலங்களில் அரசு துறை அதிகாரிகளுக்கு கேள்வி கேட்கவே ஆளில்லை என்ற சூழலில் லஞ்ச லாவண்யத்தில் திளைக்கின்றார்கள். ஒடிசா சம்பவமே அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இனியாவது லஞ்சம் என்று ஒன்று இல்லாத அளவிற்கு அதற்கான சட்டங்களை கடுமையாக்க மத்திய, மாநில அரசுகள் முன்வர வேண்டும்.